வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்னைக்கு ஹலீம் செய்ய போகிறோங்க. மட்டன் ஹலீமு 1 கேஜி வச்சுங்க. பாருங்கள், ஆயில் ஒரு 200 மில்லி ஊற்றிக்கிட்டோங்க. நெய் இல்லைங்க, அதனால் நான் ஆயில் ஊற்றிருக்கேங்க. நெய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. அதில் ஒரு 150 கிராம் பெரிய வெங்காயம் நல்லா சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இதை நல்லா பொன்னிறமாக நல்லா சிவப்பு கலராக ஆகிங்க வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டுங்க, ட்ரை ஃப்ரை ஆகட்டுங்க. ட்ரை ஃப்ரை பண்ணலாங்க. இதுக்கு முன்னங்க பாருங்க, கறி மசாலாலாம் போட்டு 1 மணி நேரமாக ஊற வச்சிருக்குங்க. அதுக்கு முன்னே இதில் பாருங்க, பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம். பருப்பு வகைகள் என்னென்னா, பாஸ்மதி அரிசி ஒரு 50 கிராமுங்க, கடலைப்பருப்பு 50 கிராமு, பாசிப்பருப்பு 50 கிராமு, மைசூர் பருப்பு 50 கிராமு, கடலைப்பருப்பு 50 கிராமு, துவரம்பருப்பு 50 கிராமு, உளுத்தம்பருப்பு 100 கிராமுங்க, கோதுமை ஒரு 100 கிராமுங்க. இதெல்லாம் போட்டுங்க ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுங்க. நல்லா குக்கரில் வச்சு தண்ணி நிறையா ஊற்றிங்க. அடி பிடிக்காத மாதிரி, கெட்டியாகவும் இருக்கணும், அடியும் பிடிக்கக்கூடாது. அது மாதிரிங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோங்க. இது தனியாக எடுத்து வச்சிருக்குங்க. இந்தாட்ட கறிக்குங்க, கறி நல்லா கழுவிட்டுங்க, பெரிய பெரிய பீஸாக போட்டுங்க. எலும்பு கொழுப்பு இருக்கிற கறியை போட்டிங்கன்னா ஹலீம் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இதில் வந்துங்க கரம் மசாலா கொஞ்சம், தயிர் ஒரு 100 ml 150 mlங்க, 100 இல்லை 150 ml தயிர், ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுங்க, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டுங்க போட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு, தேவையான அளவு காரம் போட்டுங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டுங்க. நல்லா கலந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறோங்க. இதை குக்கரில் வச்சு ஒரு 1 மணி நேரம் நல்லா வேக வைக்கணுங்க. நல்லா வேக வச்சு அதில் இருக்கிற எலும்புங்கள்லாம் பிரித்து எடுத்துட்டு, அதுக்கு பின்னால் அதை நல்லா மத்து போட்டு கடைஞ்சிங்க. இந்த பருப்பு வகைகள் 2ஐயும் சேர்த்து நல்லா வேக வைக்கணுங்க. நம்ம அதை செய்யும்போது அடுத்தது காமிக்கிறேங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க. இந்த வெங்காயத்தெல்லாம் வெளியே ஆயிலை விட்டு தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. இது மேலே ஹலீமில் கடைசியில் தெளித்து விட்டு சாப்பிட்றதுக்குங்க. அதனால இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போங்க இந்த வெங்காயம்லாம் எடுத்துட்டு முன்னால இந்த எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய், 4-5 பட்டை, 4-5 லவங்கம் இதெல்லாம் போட்டுங்க. கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், போட்டு இதில் ஒரு 150 கிராம் வெங்காயங்க, அரிஞ்சு வச்ச வெங்காயம். இந்த வெங்காயத்தையும் போட்டுங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயங்க பொன்னிறமாக வறுக்கக்கூடாதுங்க. பாதி வறுத்தா போதும். ஏன்னா பொன்னிறமாக வறுத்தோம்னா அதனுடைய கலர் டார்க் ஆகிங்க, ஹலீமுடைய கலர் மாறிடுங்க. அதனால் லைட்டாக பாதி வெங்காயம் வதங்கினா போதுங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுமா இருக்குது. நல்லா இதை வேகிட்டோங்க. கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். நல்லா பரட்டி விட்டு இப்போ பாருங்கள், ஒரு 2 பிரியாணி இலை போட்டுங்க. வெங்காயம் பாதி இதாகிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு இல்லைங்களா கறி மசாலாலாம் போட்டு அந்த கறியை இதை போடுவாங்க. நல்லா பரட்டி விடுவோங்க. நல்லா போட்ட கறியை நல்லா பரட்டி விட்டுங்க. ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி கொத்தமல்லி தழை, புதினா போட்டுங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுருக்குறோங்க. போட்டு இது நல்லா பரட்டி விட்டுங்க. தேவையான அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் லைட்டாக தாராளமாகவே தண்ணி இருக்கட்டுங்க. இது
ஒரு 1 மணி நேரம் வேக விடணுங்க. ஏன்னா பீஸுங்களும் பெருசாக இருக்குது. கறி தனியாக எலும்பு தனியாக ஆகணுங்க. அதனால் ஒரு 1 மணி நேரம் விட்டுருவோங்க. ஒரு விசில் நல்லா வந்த பின்னால் ஹையில் வச்சுங்க ஸ்டவ்வை. அதுக்கு பின்னால் மீடியமில் வச்சு விட்டுருவோங்க. நல்லா ஒரு 1 மணி நேரம் வேகட்டுங்க. வெந்த பின்னால் எடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க. பாருங்கள், கறி வெந்த பின்னால் கறியில் இருக்கிற எலும்பெல்லாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பருப்பை அந்த கறியை நல்லா போட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோங்க. போட்டு இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா பருப்பு இந்த அரிசி பாஸ்மதி அரிசி ரவெல்லாம் போட்டுருக்கோங்க, அது அடி பிடிச்சிரும். இது நல்லா வெந்துங்க நல்லா ஒரு கோந்து பதத்துக்கு வரட்டுங்க. இப்போ இதாவில் இன்னும் நிறையா நேரம் வேகணுங்க. சிம்மில் வச்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்குதாங்க. பெரியவள் நல்லா அழுத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா எண்ணெய் லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து எண்ணெய் தெளிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னங்க பதம் நமக்கு தெரியும் கோந்து மாதிரி. அந்த சமயத்தில் கொத்தமல்லி தழை புதினா தழை கொஞ்சமாக அரிஞ்சு விட்டுங்க இறக்குங்க. அந்த சமயத்தில் அந்த முதல்ல வறுத்து வச்சுருக்குறோங்களா வெங்காயம் பொன்னிற கலரு, அதை அப்படியே தூவி விட்டு நெய் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டு பரிமாற வேண்டியது தாங்க. அருமையான மட்டன் ஹலீமுங்க. பாருங்கள், இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நிறைய வேலைங்க இதுக்கு. கொஞ்சம் மெனக்கெடணுங்க. மெனக்கண்டா நல்லா அருமையான டிஷ்க்குங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ஏன்னா எல்லாம் பருப்பு வகைகள் நல்லா எல்லாம் ஒரிஜினல் ஐட்டங்க, எதுவும் பவுடர் ஐட்டங்க கிடையாதுங்க. அதனால தாங்க வாங்க இது நல்லா எல்லாம் வெந்த பின்னால் பார்க்கலாங்க. பாருங்க, வெந்த இது மாதிரி நம்ம எந்த பக்கத்துங்களோ அந்த மாதிரி ஒரே ரவுண்டாக சுற்றணுங்க. சுற்றி பாருங்க, இப்போ வருதுங்களா? இந்த மாதிரி பார்த்து வரும்போதுங்க கொத்தமல்லி புதினா தலையை தூவி விடணுங்க. தூவி விட்டு இன்னும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 6-7 மணி நேரம் ப்ராசஸ்ங்க. காலையிலேருந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ மணி 12 ஆக போகுதுங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கும் போதுங்க, விடிய காலம் நான் எழுந்தேன். அந்த சமயத்தில் பருப்பு ஊற போட்டுங்க 1 by 1 செய்யும் போதுங்க நிறைய ப்ராசஸ்ங்க. பருப்பு ஊறணும், அதுக்கு பின்னால் பருப்பை வேக வைக்கணும், அதுக்கு பின்னால் கறிக்கு மசாலா போட்டு வைக்கணும், அதுக்கு பின்னால் கறியை வேக வச்சு அதில் இருக்கிற எலும்புங்கள்லாம் தனியாக பிரித்து போட்டு அது மத்தியில் கடைஞ்சி ரெண்டையும் மேஷ் பண்ணி இது நல்லா வேக வச்சுங்க. இது மாதிரி கோந்து மாதிரி ஆகி லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வர சமயம் வரைக்கும் இது பண்ணுங்க. பெரிய ப்ராசஸ். அதனால கொஞ்சம் ஃபுல் வீடியோ பண்ணணுன்னா நிறைய நேரம் ஆகுங்க. அதனால நான் முக்கியமான விஷயத்தை மட்டும் போட்டிருக்கிறேங்க. இப்போ மேக்சிமம் இது ரெடியாக ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 or 3 நிமிஷத்தில் அது இறக்கிறாங்க. இறக்குன பின்னால் வெங்காயம் இருக்குதுங்களா, முதல்ல ஃப்ரை பண்ணுவோம். அந்த வெங்காயம் வச்சுருக்குறாங்க. நெய் கொஞ்சம் இருக்குங்க. அது தெளித்து விட்டு ஒரே முட்டை தெளித்து விட்டுறலாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கு சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் லைட்டாக தெளி விட்டு அந்த நெய் கொஞ்சம் ஊற்றினா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அது சர்வீஸ் பண்ணும்போது கொடுக்கும்போது இது பண்ணும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் இது பண்ணிக்குவேன். இதில் இன்னொரு விஷயங்க, பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3 கூட போடலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. கொலஸ்ட்ராலு ஆனால் அது முந்திரி எல்லாம், அதனால் நான் நெய்யும் கம்மியாக தான் நெய் எதுவும் சேர்க்கலங்க. பாதாம் முந்திரியும் சேர்க்கலங்க. அதெல்லாம் கொலஸ்ட்ரால் ஐட்டம் அப்படின்ட்டு அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா வருங்க. மேக்சிமம்ங்க ஹலீம் செய்யும்போது நெய் தாங்க போடணும். அப்போ அதனோட ஃப்ளேவரே வேறு மாதிரி. நெய் என்னாவே உங்களுக்கு தெரியலங்க, டேஸ்ட்டே வேறு மாதிரியாக வந்துடுங்க.
அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க. கமெண்ட்ஸில் எது சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து வேற ஏதாவது வீடியோ போடுறேங்க. எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க.